பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற அந்த புனிதரோட பேர் வந்து செயின்ட் ஜெட்ரூட் த கிரேட். ஆக்சுவலி வந்து கிரேட்டுன்ற அந்த பட்டம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதில்ல. ஒரு சில புனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3 பாப்பானவர்கள் வந்து கிரேட்னு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு புனிதை, பெண்களில் ஒரே ஒரு கிரேட் இருக்காங்க. அவங்க தான் ஜெட்ரூட் த கிரேட். வேறு எந்த புனிதைக்கும் கிரேட்டுன்ற பட்டம் இல்லை. இந்த புனிதையோட வாழ்க்கை இயர்லி ஏஜஸ் வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்கா, இவங்க வந்து பிறந்தது மட்டும்தான் வந்து இருக்கே ஒழிய, இவங்களோட பெற்றோர், இவங்க பூர்வீகம் என்ன எதுவுமே தெரியல. ஜனவரி 6ஆம் தேதி 1256ஆம் வருடம் இவங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வயசுலேயே இவங்க வந்து சென்ட் மேரிஸ் கான்வென்ட்டில் சேர்க்கப்படுறாங்கன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க பேரண்ட்ஸ் என்னாச்சு, அது எதுவுமே இல்லை. ஸோ இவங்க 5 வயசில் வந்து சேர்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு இளம் துறவியாக இருக்கக்கூடிய மெட்டில்டான்னு ஒருத்தவங்க, பிற்காலத்தில் இவங்களும் ஒரு புனிதையாக வராங்க. அந்த புனிதை கிட்ட வந்து இவங்க சேர்ந்து இவங்க ஒப்படைக்கப்படுறாங்க. அந்த புனிதியால் இவங்க வழிநடத்தப்படுறாங்க. அந்த புனிதியால் தான் இவங்க வந்து பக்தியான வாழ்க்கையில் வாழறதுக்கான முயற்சிகளை வந்து இவங்க ஏற்படுறாங்க. இவங்க வாழ்ந்த அந்த மடத்தில் வந்து மொனஸ்ட்ரி ஆஃப் ஹெல்ஃப்டான்ற இடத்துல இவங்க வந்து மெட்டில்டாவுக்கு வந்து நிறைய இறை காட்சிகள், இறை அனுபவங்கள் கிடைக்குது. அதை கேள்விப்பட்டு அதோடு சேர்ந்து சேர்ந்து வளர்ந்த இவங்களும் அதே ஆண்டவர் மேலே அதிக பக்தி உள்ளவராக ஆகிறாங்க. இவங்களுடைய 25வது வயதில் இவங்களுக்கு ஆண்டவர் முதல் முதல் காட்சி கொடுக்குறாரு. இவர் ஆண்டவர் காட்சி கொடுக்கும்போது முதல்ல அவருடைய பற்றி எரியிற அந்த இதயத்தை இவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த பைபிளில் வந்து இதயத்தை பற்றி எழுதலை அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்துகிற தருணம் அப்போ வரலன்னு சொல்கிறாரு. ஸோ முதல் திருஹிருதயத்தை பார்த்த புனிதை வந்து இவங்க தான். பிற்காலத்தில் மற்ற புனிதர்களால் அது பரப்பப்பட்டது. ஆனால் இவங்களும் பரப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்க பேரில் ரொம்ப அந்த பக்தி வரல. ஆனால் அதை முதல் பார்த்தவங்க இவங்க தான். அதே மாதிரி இயேசுவோட 6வது காயம், அதை வந்து கண்டுபிடிச்சு பார்த்த புனிதையும் இவங்க தான். இயேசுவுக்கு நமக்கு தெரிஞ்ச 5 காயங்கள் தான் இருக்குது. 6வது ஒரு காயம் இருக்குது, அது தோள்பட்டையில். அவர் சிலுவை சுமந்தும் போது 250 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிலுவையை சுமந்து செல்லும் போது, அந்த சிலுவையில் அடிபட்டு அவரோட தோள்பட்டை இந்த எலும்பு வந்து உடையப்பட்டிருக்கு. அதில் ஒரு கொடூரமான வேதனை அனுபவித்ததாக இந்த புனிதைக்கு தான் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த புனிதைக்கு வந்து நரகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மேலும் உத்திரிக்க இருக்கிற ஆன்மாக்கள் மீதும் ரொம்ப பக்தி. அவங்கள எப்படியாவது மீட்கணும்னு முயற்சி பண்ண ஒரு புனிதை. ஆண்டவரோட அனுமதியை கேட்குறாங்க இவங்களுக்கான விஷன்ஸ் வரும்போது. அப்போ ஆண்டவருடைய தூதுவர்களால் இவங்க நரகத்தையும் உத்திரிக்கிற ஸ்தலத்தையும் பார்க்குற பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்குது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஒரு வரம் கேட்டு இவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலம் நிறைய ஆன்மக்களை வந்து இவங்க மோட்சம் சேர்த்தாங்க. இவங்க எப்படி முயற்சி பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அந்த ஜெபம் வந்து ஒரு முறை ஜெபிச்சா 1000 ஆன்மாக்கள் மோட்சம் போவாங்க. அதை இவங்க டெய்லி ஒரு ஜெபமாலையாக ஒப்பு கொடுப்பாங்க. அதனால் இவங்க மூலம் வந்து ஒவ்வொரு நாளும் 50,000 ஆன்மாக்களுக்கு மேலே மோட்சத்துக்கு போகிறதா இவங்க வந்து விசுவசித்தாங்க. அந்த ஜெபத்தை தான் பரப்புனாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஜெபத்தை பார்க்குறோம். அதை கொஞ்சம் உருக்கமாக நம்ம சொன்னோன்னாக்கா, ஆண்டவர் வந்து ஆன்மாக்களுக்கு மீட்பு கொடுப்பாரு. அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் இவங்க ரொம்ப கடினமான முயற்சியில் ஜெப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, ஆண்டவர் வந்து இவங்கள வச்சு 3 புஸ்தகங்கள் எழுதுகிறாரு. அதில் மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகம் என்னென்னா, டிவைன் லவ்ஸ் ஹெரால்டுன்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் வந்து இன்றளவும் வந்து தியாலஜியில் யூஸ் பண்ணப்படுற புஸ்தகமாக, அதில் ஆண்டவர் அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய விருப்பங்கள் அனைத்தும் வந்து அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த புனித மெட்டில்டாவோட புஸ்தகம் நிறையா வந்து எழுதுறதுக்கும் இவங்க தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு மிக மகா புனித வாழ்க்கை வாழ்ந்த ஒரு எழுத்தாளர், இறைபக்தி உள்ள ஒரு சிஸ்டர். இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கிரேட் என்ற பட்டம் கொடுத்துருக்க ஒரே புனிதை வந்து இவங்க மட்டும்தான். இவங்க வாழ்ந்தது ரொம்ப குறைந்த காலம், 45 வயது குறிக்கும் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த 45 வயதுக்குள்ளே நிறைய விஷன்ஸ், நிறைய ஆண்டவரோட பக்திகளை வந்து பரப்புறதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட திருவிழா ஒவ்வொரு மாதமும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடப்படுது. போப்பாண்டவர் கிளமெண்ட் 12வது கிளமெண்டால் வந்து இவங்க வந்து புனிதர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த உத்திரிக்கிற ஆன்மாக்கள் மேலே அதிக பக்தி சொல்கிறாங்க. இவங்க வந்து உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்கு 30 பூசைகள் வைக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உத்திரிக்கிற மக்கள் யாரும் நினைவு ஆன்மாக்கள் வந்து மற்றவங்களோட ஜெபத்தை ஆர்வமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே அதை வந்து முயற்சி பண்ணுறோமான்னு தெரியல. சில பேர் பண்ணுறோம், சில பேர் வந்து அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதை வந்து இவங்க ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதை தான் வந்து செயின்ட் ஜெட்ரூட் த கிரேட். அந்த புண்ணியத்தைப்படி நாமளும் வாழ்வோம். உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் மேலே அதிக அன்பும் பக்தியும் உள்ளவராக இருந்தோம்னா நாமளும் புனிதர் ஆகலாம். பிரைஸ் த லார்ட். இந்த சேனல் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களும் பயனுள்ள விதத்தில் இது பரவ வந்து உதவி செய்யுங்க. பிரைஸ் த லார்ட்.